ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 60 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவையும் வெள்ளைக்கோக்கையும் சண்டைக்கு இறக்கி விட்டுருப்பாங்க. எதுக்காக? பேக்லேண்ட் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் 5 முறிமை சேர்ந்தவங்களை சண்டை போட்டு தோக்கடிக்கணும், அப்போ தான் உங்களை குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறிமை சேர்ந்த ஜட்ஜு சொல்லிடுவான். அப்போ அந்த முறிமை சேர்ந்த ஒருத்தன் சண்டைக்கு ரெடியாக வரும்போது அங்கே நம்ம வெள்ளைக்கோக்கை அட்மின் ஆறா தெரிக்க ஸ்வாட் எடுத்து ரெடியாக நிற்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அங்க ஒரிஜினல் வெள்ளைக்கோக்கை அட்மினை பார்த்த மாதிரியே இருக்கு, சக்கம்மா நீ அம்மோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப வெள்ளைக்கோக்கை அட்மின் முன்னாடி இருக்க அந்த முறிமை சேர்ந்தவனை பார்த்து, ஒவ்வொருத்தனா வராதிங்க, மொத்தமா 5 பேர் வாங்க, எனக்கு டைம் இல்லை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னேன். அது கேட்டு அந்த முறிமை சேர்ந்தவன், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் குட்டி பொண்ணு, உன் நாக்க நான் வெட்டுறேன் அப்படின்ட்டு அவன் செம்ம கடுப்போட மொத்தம் 5 பேரும் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்ப நம்ம வெள்ளைக்கோக்கை அட்மின் ஸ்வாட் எடுத்து ஸ்வாடின் ஆரா வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே வீசு அங்க இருக்க 5 பேரையும் ஒன் ஷாட் கில் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ ஆரா ஸ்வாட் டெக்னிக்கே இவங்க கத்துக்கிட்டாங்களா, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வெள்ளைக்கோக்கை அட்மின் சும்மா செம்ம ஸ்டைல அங்க இருக்க ஜட்ஜை பார்த்து, என்ன இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோமா, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜெயிச்சவங்க நிரபராதி, தோத்தவங்க தான் குற்றவாளி, இப்போ யார் தோத்துருக்கா, குற்றவாளி யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளைக்கோக்கை அட்மின் அந்த ஜட்ஜை பார்த்து கேட்டோன்னே அந்த ஜட்ஜு, இன்னும் இது முடியல, இன்னும் உங்கள் மேலே நிறைய கேஸ் இருக்கு, மறுபடியும் சண்டை நடக்கும், மறுபடியும் நீங்கள் அதில் ஜெயிக்கணும், அப்போதான் நீங்கள் குற்றமற்றவங்கன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அங்கே இருக்க பேக்லேண்ட் சேர்ந்தவங்க வெள்ளைக்கோக்கை அப்பா நான் சம கடுப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஒரு ஜட்ஜா நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜெயிச்சா நிரபராதின்னு சொன்னீங்களே, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அதை கேட்டு அந்த ஜட்ஜு முறிமை சேர்ந்தவன், அப்படியா நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, பேக்லேண்டை எதுக்காக நாங்கள் எல்லாருமே கொண்டோம் தெரியுமா, அங்கே எல்லாரும் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறீங்க, முறிமை சேர்ந்தவங்க யாரையாச்சும் அழிச்சாவது ஸ்ட்ராங் ஆகணும்னா யாரை வேணா இழக்கலாம் அப்படின்னு ஒரு கோட்பாடை வச்சு நீங்கள் போயிட்டு இருக்கோம். நீங்கள் என்னன்னா பேக்லேண்டை சேர்ந்தவங்க ஸ்ட்ராங் ஆகி வீக்காக இருக்கவங்கள பாதுகாக்க போறீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, நாங்கள் உங்களை அதுக்காக தான் கொன்னோம், உங்கள் கிளானையே எரிச்சு கொன்னதுக்கு காரணம் நீங்கள் மற்றவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, அது முறிமுக்கு எதிரானது, ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம யாரை வேணா கொள்ளலாம், அதுதான் முறிமோட கோட்பாடு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு வெள்ளைக்கோக்கை அட்மின் பயங்கரமா அழுதுகிட்டே, என்னது இதெல்லாம் ஒரு காரணம்னு எங்கள் பேக்லேண்டை இதுக்காக தான் நீங்கள் அட்டாக் பண்ணீங்களா, அங்கே எவ்வளோ பேர் செத்தாங்க, அந்த இடத்தையே எரிச்சிட்டீங்க, ஆனால் இதெல்லாம் சில்லி ரீசன், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்தோன்னே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வெள்ளைக்கோக்கை அட்மின் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, எங்களோட பேக்லேண்டை திரும்ப கொண்டு வரதுக்கு நீங்க தான் பாஸ்ட்ல போய் உதவி பண்ணணும் சங் அப்படி சொல்லி அந்த யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ சட்டா அவன் தலையை பிடிச்சி சேர்லயே ஓங்கி ஒரு அடிப்பாரு. அவன் என்ன கொண்டுனா முறியிலிருந்து எல்லாருமே வந்து உன்னை கொண்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நான் உன்னை கொல்ல போறது இல்லடா, நீலாம் அவளை ஈஸியாக சாகக்கூடாது, நீ வாழ்க்கை ஃபுல்லா ரண வேதனையை அனுபவிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், ஏன்டா பிறந்தோன்னு வருத்தப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட அந்த சக்தியை ஃபுல்லா உறிஞ்சு எடுத்து ரொம்ப சோப்பலாங்கி ஆக்கி விட்டுருவாரு. அவன் ரொம்ப வீக்காகி ஒரு மாதிரி ஆயிடுவான். நம்ம ஹீரோவும், நீ சாவுடா, காலம் பூரா உட்காந்துக்கிட்டே இருக்க போற, அப்படியே கஷ்டப்பட்டே சாக போறேன், நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படி நம்ம ஹீரோ அங்கே இருக்க முறிவு எல்லாத்தையுமே அடிச்சு தோக்கடிச்சிட்டு அங்கே இருக்க பேக்லேண்டை சுதந்திரப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ திரும்ப அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால அங்கே பேக்லேண்டில் மிச்சம் இருக்கிறவங்க அப்புறம் வெள்ளைக்கோட அப்பா இவங்களாம் நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களால தான் நாங்கள் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம், எங்களோட பேக்லேண்டு திரும்ப வந்துருச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க அப்பா பார்த்துட்டு, ஆமா அங்கே வெள்ளைக்கோக்கை எங்கே போனாங்க, அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவங்க அப்பாவும், அதுவா நீங்கள் இங்கேருந்து போறீங்கன்னு சொன்னோடனே அவர் ரூமில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு உங்களுக்கு பிரிய மனசே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோவும், சரி நான் அவங்களுக்கு டாட்டா சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப போவானா. அப்படி போகும்போது பட்டாருன்னு நம்ம வெள்ளைக்கோக்கை அட்மின் நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் என் கூட இருக்க வேண்டியதானே, நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, காலையில் ஒன்றா சாப்பிட்டோம், ட்ரைனிங் எடுத்தோம், இந்த மாதிரி காலம் ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் வளர்ந்ததுக்கப்புறமும் உங்கள் கூடயே இருப்பேன், ட்ரைனிங் எடுத்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, இல்லை நான் ஒன்றும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளே தான் இருந்தது, அதை வெளிப்படுத்த நான் உதவி பண்ணேன் அவ்வளோதான், அது மற்றபடி அது எல்லாமே உங்கள் சக்தி தான், நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும், நீங்கள் எப்போதுமே ரொம்ப சூப்பரானவங்க, உங்ககிட்ட அதிக திறமை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போனதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ அங்கே டவரில் இருக்கிற வெள்ளைக்கோக்கை அட்மின் கிட்ட வருவான். அங்கே நம்ம ஹீரோ திரும்ப வந்தோடனே அவங்க நம்ம ஹீரோ பார்த்து, வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்த சங் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, சங்கா என்னோட ஸ்டூடெண்டா இல்லை மாஸ்டரா, நீங்கள் தான் என்னோட கிரேட்டஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு நம்ம வெள்ளைக்கோக்கை அட்மினையும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் வெள்ளைக்கோக்கை அட்மினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வெள்ளைக்கோக்கை அட்மினை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான், என்ன உங்களோட சிசிய புள்ள உங்களை நல்லா வழி நடத்துனானா, மாஸ்டரா இருந்தானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமா வெள்ளைக்கோக்கை அட்மின், உங்களை மாதிரி ஒருத்தங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை நானும் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக டவரோட டாப்புக்கு போவீங்க, இப்போ நடந்ததை உண்மையிலே
நடக்க வைப்பீங்க. என்னோட வாழ்க்கைய மறுபடியும் நீங்க பழைய மாரி ரொம்ப சந்தோஷமா மாத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணணும். நான் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு யோசிக்கும்போது, பாஸ்ட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம வெள்ளக்கோ கண்மீனுக்கு ஹீரோ கூட இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டவர்ல ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோருக்கு போணும். அப்ப நம்ம டேம் ஜின் ஹீரோ கிட்ட வந்துட்டு, "என்னப்பா ஒரு வழியா வந்துட்டியா? ஆளையே காணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, "என்னது? ஏன் நீ வெயிட் பண்ற? நான் ஜாலியா தானே இருந்தேன்." அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு வெள்ளக்கோ கண்மீன், "என்னது ஜாலியா இருந்தியா? என்னைய விட்டு நீ ஜாலியா இருக்கியா? கடுப்பேத்தாதடா." அப்படி சொல்லிட்டு நம்ம டேம் ஜின் ரொம்ப கோவமாயிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்தா, வெள்ளக்கோ கண்மீன் ஒரு ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. டீப் டிவைன் சம்மன் ஒரு பவர். அதையும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த மிரரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னே, பிளாக் மிரர் ஆஃப் பியூரிட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்க் உள்ளது கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ ஆப்போனன்ட்ல இருக்க அந்த டிவைன் பவரை 10 நிமிஷத்துக்கு சீல் பண்ண முடியும். அவங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஸ்கிரீன் பாப் ஆகி ஜியான் வான்றவன் இந்த டவர்ல 2வது ரேங்க் இருக்கிறவன், அவன் டைமென்ஷனல் போர்ட்டல் ஓபன் பண்ணி உங்க பூமிக்கு போயிட்டான். அவன் உரிமை சேர்ந்தவன், பூமியவே அழிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த மெசேஜ் வந்துடும் பூமியில இருந்து. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது டைமென்ஷனல் ஓபன் பண்ணி பூமிக்கு போயிட்டானா? இந்த முறிமை சேர்ந்தவங்களோட தொல்லை தாங்க முடியல. இந்த டவர் தான் அதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும். இந்த டவர் எனக்கு எதிராக இப்போ திரும்பிட்டு இருக்குதா? பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இந்த டவரா இல்ல நானான்னு அப்படி நம்ம ஹீரோ முறைச்சிட்டு இருப்பான். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டவர்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது நம்ம ஹீரோ சங்கு தான். அந்த ஜியாங்குவான்றவன் 2வது இடத்துல தான் இருக்கான். இருந்தாலுமே பூமிக்கு போய் பூமி அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பூமிக்கு வந்துறாரு. ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்ல மீட்டிங் நடக்குது. அந்த ஜியாங்குவான்றோட அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து தெனாவட்டா உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பான். நீ தான் இந்த பூமியிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டரா? ஆனா உன்னை பார்த்து அவனு அப்படி தெரியலடா, வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு தெனாவட்டா பேசிட்டு இருப்பான். அங்க நம்ம ஹீரோவும் பின்னாடி எல்லா ஹண்டர்ஸும் நின்று இருப்பாங்க. நம்ம ஆச்சா பொண்ணு கேத்தரின் எல்லாமே நிற்பாங்க. நம்ம ஹீரோ செம கடுப்பா பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி நான் எதுக்கு வந்தா சொல்லிக்கிறேன். என் பேரு டான்வு, நான் தான் ஜியானோட அசிஸ்டன்ட். ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க. எங்களோட மாஸ்டருக்கு நீங்க அடிபணிஞ்சு வேலை பாருங்க, இல்ல இந்த பூமியே அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, அவ்வளோதானா, இதை சொல்லதான் வந்தியா அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு பின்னாடி எல்லாரும், பாருங்க சங், அவன் பூமி அழிக்க வந்திருக்கானா, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க, அவனை அழிச்சிருங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்க. அதை கேட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட் பையன் டான்வும், ஏய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, நீங்களாம் சாதாரண புள்ள பூச்சிங்க, நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்க நான் உங்களுக்கு காட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே ஏறி அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். சாவுங்கடா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா உட்காந்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா அவனை நம்ம ஹீரோ அடிச்சு படுக்க போட்டுவாரு. அவன் வேடு வாயை பொழந்து படுத்து கிடப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, நீ ஏதோ சொன்னியே புள்ள பூச்சின்னு, இப்ப யாரு புள்ள பூச்சியா தெரியுறா? கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு கையை வைக்கணும். ஒரு தடவை கையை வச்சுட்ட உன்னால யோசிக்கவே முடியாது. உன்னோட லீடரு ஜியான் அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் இருக்க இடத்துக்கே நான் வரேன், வந்து அவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் மேல ஒரு அத்தாரிட்டி பவரை போட்டு அவனுக்கு வலி எப்போதுமே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவான். அவன் வழியிலேயே கதறிட்டு போய் அவன் ஜியான்கிட்ட போய் விழுந்துட்டு, ஐயா ஐயா பாருங்க ஐயா, என் கையெல்லாம் உடச்சு விட்டான், அவன் இங்கே வந்து உங்க கூட சண்டை போட போறானா, உங்க மேல செம கோவத்துல இருக்கானா, பாருங்க ஐயா எப்படி பண்ணிட்டா பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தா சிவப்பு முடி மாட்டேன் என் ஜியானு, அவன் தான் லீடரு. அவன் அசால்ட்டா சிரிச்சுட்டு, ஓ உன்னை அடிச்சு அவமானப்படுத்திட்டு என் கூட சண்டைக்கு வரேன்னு சொல்றானா, பரவாயில்லையே அப்படி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் இப்ப எங்க இருக்கானா, ஒரு தீவுல இருக்கான். அவன் டைமென்ஷனல் போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்க தீவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி அவனோட சக்தி அதிகமாக்குற மாதிரி பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவும் அண்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய கப்பல் அந்த தீவுல வந்து இறங்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கல் பேரியர் இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மேஜிக் பவர் செலது அப்படி சீலான மாதிரி சிஸ்டம் பாப்பாய் காட்டிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா முன்னாடி அந்த முறிமை சேர்ந்த ஜியானும் அவனோட ஆட்களும் சும்மா பயங்கரமா நிப்பாங்க. அதை பார்த்துட்டு, ஆச்சா இங்க என்ன நடக்குது சார், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது கேட்டு நம்ம ஹீரோ, உனக்கு கண்டிப்பா சொல்றேன், ஆனா எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நின்று இருக்கும்போது அந்த ஜியா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, பார்க்கறதுக்கு உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல் ஆள் மாதிரி தெரியலையடா, டம்மியா தான் தெரியுற, என் ஆள் சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்க, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த அளவுக்கு பவரா இருக்கிற? சரி சரி, இந்த டவர் உனக்கு பவர் கொடுத்துருக்கு போல இருக்கு. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது. நீ என் கூட சேர்ந்து டவரை கிளைம் பண்ணலாம். அதுல நம்ம டாப்புக்கு போய் கிடைக்கிற ரிவார்டை பாதியா பிரிச்சுக்கலாம். என்ன சொல்ற? இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ரிவார்டு. இது வேண்டாம் அப்படின்னா உனக்கு இன்னொரு ரிவார்டை நான் கொடுப்பேன், அதுதான் மரணம். என் கையாலேயே உன்னை கொல்லுவேன்டா அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, பரவாயில்லையே நிறைய ஆஃபர் கொடுக்குறீங்க, ஆனா நான் ஒரு ஆஃபர் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொழுக்குன்னு கண்ணத்திலே ஓங்கி குத்துவாரு பாருங்க. இந்த ஆஃபர் எப்படி இருக்கு? என்னோட ஆஃபர் எப்பவுமே டாப்ல தான் இருக்கும், எப்படி செம்மையா இருந்ததா அப்படி நம்ம ஹீரோ சும்மா மாசா கேட்பாரு. அவன் அடி வாங்கி அங்க இருக்க கல்லுல மோதுவான். கல்லுலாம் சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ வேகமா அட்டாக் பண்றதுக்கு அவங்ககிட்ட வேகமா போய்கிட்டே இருப்பாரு. அப்ப டக்குன்னு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட டிவைன் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணி வைப்பான். அங்க நம்ம ஹீரோவோட டிவைன் பவர் எல்லாம் பிளாக் பண்ற மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னடா நான் வெற்றி இடத்தின் கடவுள், நீ என்கிட்டயே
பயங்கரமாக திமிர காட்டுறியா அப்படின்னு நம்ம ஹீரோவை அவன் ஸ்வாடை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ அதை அசால்ட்டாக டாஜ் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் வெற்றிடத்தின் கடவுளா, என்கிட்ட என்ன ஒரு கடவுள் பவராக இருக்குது, என்கிட்ட எத்தனை கடவுள் பவர் இருக்குன்னு உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அவன், டேய் உன்கிட்ட எத்தனை கடவுள் பவர் இருக்கா, என்னடா பேசிகிட்டு இருக்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்து கடுப்பாய், என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பொழுக்குன்னு மறுபடியும் தவடாலேயே மிதிப்பாரு பாருங்க. அடி வாங்கி விழுந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து, நான் எதுக்கு சிரிக்கிறேன்னா, ஏன்னா ஜெயிக்க போகிறது யாருன்னு தெரிஞ்சால் அவங்க சிரிக்க தான் செய்வாங்க, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ டிராகனைசேஷன் மூலமாக டிராகனோட ஹேண்டை அப்படி கையில் கொண்டு வருவார் பாருங்க. அதை பார்த்து இது எப்படி சாத்தியம், அவங்ககிட்ட எத்தனை கடவுள் பவர் தான் இருக்குது அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு அவனோட டிவைன் பவர் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அதை ஒரே வரல டாஜ் பண்ணிடுவார். அப்படி டாஜ் பண்ணிவிட்டு ஹோலி லைட் டெக்னிக்கில் இருக்கிற அப்கிரேட் வெர்ஷன் ஹோலி ஃப்ளாஷை போட்டு சும்மா ஒரு அடிப்பார் பாருங்க. அவன் வழியில் அப்படின்னு கத்த வாயிலிருந்து ரத்தம் தெரிக்கும். அப்படியே மேலேருந்து அந்த ஹோலி லைட் டெக்னிக் அடி உள்ளும் பாருங்க, கீழே வந்து விழுவாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க, இங்கே என்ன இந்த அளவுக்கு சக்தி இருக்குதா, சங்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு அங்கே நிற்கிற கேத்ரின் கண்ணை கூட சிம்டாமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ அந்த ஜியானை அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு ஒத்த கையால் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாரு. அவன் வாயை பொழந்து கிடப்பான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.